பிரதமர் முதல்வர் பதவியேற்பு விழாவுக்கு ராகுல் காந்தி வருவதாக இதெல்லாம் ஸ்பெகுலேஷன். நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி பொறுப்பாளர் தான் நாங்கள் என்ன முடிவெடுத்தோங்கிறத பற்றி சொல்ல போகிறது. அவர் சென்னையில் அதற்கான முடிவு அறிவிப்பார். அதனால அதுக்கு முன்னாடி எதை பற்றி யார் பேசினாலும் சரி அதெல்லாம் அர்த்தம் இல்லாத இருக்கும். விஜயும் வந்துட்டு பாஜக வரக்கூடாது அப்படின்றத சொல்றாரு. அந்த கருத்து உங்களோட ஒத்து போகுது, அதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, அதான் எங்களை பொறுத்த மட்டும் பாஜக வரக்கூடாது. மதவாத சக்திகளுக்கு வெறுப்பு அரசியலுக்கு இடமில்லை தமிழ்நாட்டில். நம்ம தெளிவாக பார்த்தோம். திருப்பரங்குன்றத்தில் அண்ணன் ராஜன் செல்லப்பா தீபம் ஏற்றுவோம்னு ஓட்டு கேட்டார். மக்கள் 3வது இடம் கொடுத்துருக்காங்க. சிட்டிங் எம்எல்ஏவா இருக்க ராஜன் செல்லப்பா அண்ணன் அவர் இந்த பகுதியில் இருக்கவர், இந்த பகுதியில் பிறந்தவர், இந்த பகுதியில் அரசியல் பண்ணவர். அவரையே மக்கள் அவருடைய மதவாதத்தோடு அவர் விலை போனதனுடைய விளைவாக அவர் நிராகரிக்கப்பட்டார். 3வது இடம்ங்கிறது எனக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு ராஜன் செல்லப்பா அவர்களுக்கு. அவரை ஏனென்றால் தமிழக மண் இந்த மதவாதத்தை ஏற்றுக்கொள்ளாது என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியில் ஒரு 26,000-30,000 ஓட்டில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா 3வது இடம் வர்றதுக்கு இதிலே தெரியணும். நம்மளை பொறுத்த மட்டும் மக்கள் மதவாதத்தை நிராகரிக்கிறார்கள் என்பது. இதே தான் தாவேகாவினுடைய தலைவர் திரு விஜய் அவர்களை பொறுத்த மட்டும் பாஜகவிற்கு எதிராக நின்று வெற்றி பெற்றிருக்கிறார். எடுத்துக்காட்டுக்கு இங்கே திருப்பரங்குன்றத்தில் வெற்றி பெற்றிருப்பது தாவேகாவினுடைய வேட்பாளர். ஆக மொத்தம் யார் மதவாதத்துக்கு ஆதரிப்போம் சொன்னாங்களோ ராஜன் செல்லப்பா அவரை தோற்கடித்திருப்பது என்பது தாவேகா. இதெல்லாம் உண்மை. இதெல்லாம் ரிசல்ட்ல வந்திருக்க உண்மைகள். தமிழக வெற்றி காலத்துக்கு ஆதரவு தரேன்னு சொல்லி காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கு. இது திமுக முதுகில் குத்தியுள்ளது. திமுக மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழக மக்கள் முதுகில் குத்துற மாதிரி சொல்லி திமுக செய்தி தொடர்பாளர் சரவணன் சொல்லியிருக்காரு. சரவணன்லாம் பத்திரிகையில் என்ன பேசிக்கிட்டு இருக்கலாம். பட் எங்களை பொறுத்த மட்டும் ரொம்ப முக்கியமானது காங்கிரஸ் கட்சியுடைய நிலை என்பதை அரசியல் விவகார குழு முடிவெடுத்திருக்கிறது. அந்த முடிவை அகில இந்திய பொதுச் செயலாளர் திரு கிரீஷ் சோடங்கர் அறிவிப்பார். எங்களை பொறுத்த மட்டும் இதெல்லாம் புலம்பல். சரவணன் மாதிரி ஆளுகள்லாம் புலம்பல் இருக்காங்க. எங்களை பொறுத்த மட்டும் பிஜேபி வரக்கூடாது, தமிழ்நாட்டுக்குள்ள ஆர்எஸ்எஸ் வரக்கூடாது. அதற்காக நாங்கள் சண்டை ஓடுறோம். சரவணன் போன்றவர்கள்லாம் என்னன்னா இதை புரியாமல் பண்ணுறாங்க. என்னட்டுனா நீங்கள் பிஜேபி எப்படியாவது வர விட்டுறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தனக்கு கிடைக்கலன்னா இன்னொருத்தர் தட்டி விட்டுற பழக்கம் இருக்குல்ல, அப்படிப்பட்டவர்கள் இந்த பழக்கம் இதெல்லாம் இந்த செய்தி தொடர்பாளர்களாம் இதெல்லாம் வன்மத்தின் அடிப்படையிலான உருவானது. தமிழ்நாட்டினுடைய நன்மைக்காக பார்க்க வேண்டுமே ஒழிய எனக்கு கிடைக்கல என்னைய மக்கள் நிராகரிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இது கிடைக்கக்கூடாது அது கிடைக்கக்கூடாதுன்னு சொல்றது வன்மத்தின் மறு உருவம். இது இதைத்தான் மக்கள் நிராகரிச்சிருக்காங்க. எங்களை பொறுத்த மட்டும் இந்த கூட்டணியில் இந்த கூட்டணி என்பது தேர்தலுக்காக உருவாக்கப்பட்டது. 2026 தேர்தல் முடிவுற்றது. எங்களை பொறுத்த மட்டும் இந்த தேர்தல் அரசியல் விவகார குழு நேற்று முடிவெடுத்திருக்கிறது. அந்த முடிவை